நான் நிறைய பேருக்கு பார்த்துட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, எங்கள் காலேஜில் வந்து ஒரு தம்பி வேலைக்கு வந்து ஒரு தம்பி அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் அவங்க ஊருக்கு போய் ஜிஹெச்சில் போய் சேர்ந்தாங்க. ஜிஹெச்சில் சேரும்போது நான் வந்து ஆக்சுவலி அவங்களுக்கு சொன்னேன், வாங்க இஎஸ்ஐஎல்ஸ்னு. இல்லை நான் எங்கள் ஊருக்கே போகிறோம். அந்த பையனுக்கு வந்து என்ன நோவுன்னு தெரியாது, பாவம் ரத்தத்தை வாங்கி எடுத்துகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க 10,000 ரூபா வந்துட்டு வெறும் அந்த அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு மட்டுமே மாமூல் கொடுக்குறதுலே அவங்களுக்கு போயிருக்குதுன்னு. அப்போ அது பொய்யா உண்மையாக பார்த்து இன்னொரு பொண்ணு சொல்லுது, ஆமாங்கம்மா ஜிஹெச்சுக்கெல்லாம் போனோன்னா பணம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும், இல்லாட்டி நம்மளுக்கு ஒழுக்கமாக மருந்தை கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு வந்து ஒழுக்கமாக நம்மளை வந்து பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி. அப்போ வந்து இது வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. அப்போ வந்து என் மாதிரி யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் இந்த பதவியில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அவல நிலையில் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குன்னா தெரியாதா? சுப்பிரமணியம் என்ன ரொம்ப பேசிகிட்டு இருக்கீங்களே, ரொம்ப பெரிய யோகி சிகாமணி மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இந்த அவல நிலை இருக்குது, போய் பாருங்கள். சும்மா வாய் பேசினா மட்டும் கிடையாது, உங்களோட காரியம் ஆக்ஷனில் நீங்கள் காட்டணும்.